அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்தவுடைய அலுவலகங்கள் அடிக்கடி சோதனையிடப்படுவதை நாம் பார்க்கின்றோம். அதையும் தாண்டி அப்படி சோதனையின் பொழுது அவர்கள் வருமானத்திற்கு அதிகமாக சொத்துக்களை குவித்து வைத்திருப்பதை அரசு அறிகின்ற பொழுது அவர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டு அவர்கள் சிறை தண்டனையும் அனுபவித்திருக்கின்றார்கள் என்பதை நம்முடைய உலக வரலாற்றிலே நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதனையும் தாண்டி பல்வேறு அரசு அலுவலகங்களிலே அவ்வப்பொழுது சிபிஐ ரெய்டு செய்து பணங்களை மீட்டு அதன் வழியாக அவர்கள் குற்றம் சுமத்தப்படுகின்றார்கள் என்கின்ற செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகின்றது. ஏறக்குறைய இவை அனைத்தையும் எதற்காக அரசு செய்து கொண்டிருக்கின்றது என்று பார்க்கின்ற பொழுது, சமுதாயத்திலே ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படக்கூடாது, அனைவருக்கும் அனைத்து வசதிகளும் சென்றடைய வேண்டும் என்பதற்காக இவை அனைத்தையும் அரசு செய்கின்றது. இவை அனைத்தையும் தாண்டி அனைத்து மனிதர்களும், குறிப்பாக அதிகமாக சம்பளம் வாங்குகின்றவர்கள் ஆண்டுக்கு ஒரு முறை தங்களுடைய கணக்கை தணிக்கை செய்ய வேண்டும். ஆடிட்டருக்கு அனுப்பி தங்களுடைய வருமானம், செலவு இவற்றை கணக்கு காட்ட வேண்டும். இதெல்லாம் சமுதாயத்திலே கடைபிடித்து வருகின்ற ஒரு நடைமுறைகளாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஏறக்குறைய இந்த நற்செய்தியும் அதே போன்று ஒரு கணக்கு தணிக்கை செய்வதாகவும், அதே போன்று வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக அந்த பணியாளன் தன்னுடைய அரசரை குற்றம் சாட்டுகிறான். நீ விதைக்காததை அறுக்கின்றவர், வைக்காததை எடுக்கின்றவர், எனவே நேரடியாக சொல்ல போனால் நீ வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்க்கின்றவர் என்று தன்னுடைய தலைவனை குற்றம் சாட்டுகின்ற ஒரு மனிதனை பார்க்கின்றோம். இறுதியிலே எந்த ஒரு மனிதன் தன்னுடைய தலைவனை அப்படி குற்றம் சுமத்துகின்றாரோ அதுவே அவனுடைய தண்டனையாகவும் மாறுகின்றது. எனவே இயேசுவிலே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திலே மிக சிறந்த கணக்கு தணிக்கையாளர் யார் என்று பார்க்கின்ற பொழுது அது கடவுள்தான். பல நேரங்களிலே நம்முடைய கணக்கை தணிக்கை செய்கின்ற பொழுது அவர் நம்முடைய அறியாமையால் செய்த குற்றங்களை அவர் அடித்து விடுகின்றார், அதனை மறந்து விடுகின்றார். ஆனால் எப்பொழுது நாம் அவருக்கு எதிராக நம்முடைய அபய குரலை எழுப்பி அதையும் தாண்டி அவருக்கு எதிராக நாம் நம்முடைய குற்றம் சுமத்துகின்ற மனப்பான்மைகளை நாம் வைத்து கொண்டிருக்கின்றோமோ அப்படிப்பட்ட கணக்குகளை இறைவன் சரிவர தணிக்கை செய்கின்றார், அதற்கேற்ற கூலியை நமக்கு கொடுக்கின்றார் என்பதை இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. எனவே நம்முடைய அன்றாட வாழ்நாளிலே இறைவன் நாம் நன்முறையில் செயல்படுவதற்கான பல்வேறு வாய்ப்புகளை கொடுத்து கொண்டிருக்கின்றார். ஆனால் நாம் என்ன செய்கின்றோம்? நமக்கு கொடுத்த வாய்ப்புகளை நாம் நன்முறையில் பயன்படுத்தாமல் நமக்கு மேல் இருக்கின்ற மனிதனுடைய குற்றங்களையும் குறைகளையும் மட்டுமே நாம் கணக்கில் எடுத்துக்கொள்வதால் நம்மால் செயல்பட முடியாத ஒரு சூழல் ஏற்படுகின்றது. அவர்களுக்கு எதிராக நாம் செயல்பட வேண்டும் என்கின்ற ஒரு மனநிலையை நம்மிடத்திலே உருவாக்கின்றது. அதன் நிமித்தமாக இறுதியில் அடிபடப்படுவது நாம் என்பதை பல நேரங்களிலே நாம் உணர்வது கிடையாது. ஆனால் இறைவன் இன்று நமக்கு சொல்லுகின்ற செய்தி, எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு வேலையிலும் உனக்கு மேலிருக்கின்ற மனிதரை, உனக்கு உடன் பணிபுரிகின்ற மனிதர்களை நீ குற்றம் சுமத்தி கொண்டிருந்தால் உன்னுடைய வாழ்நாள் முடங்கி போய்விடும். மாறாக அவர்களோடு இருந்து அவர்களை பார்த்து அவர்களிடத்திலிருந்து கற்றுக்கொண்டு அவர்கள் செயல்படுவது போன்று நானும் ஆக்கமுடனும் ஊக்கமுடனும் செயல்பட வேண்டும் என்கின்ற அந்த நேர்மறை எண்ணம் கொண்ட ஒரு மனிதனாக நாம் வாழ்கின்ற பொழுது அவர்களை போன்று நாமும் ஒரு உச்சத்தை அடைய முடியும் என்பதை ஆண்டவர் இயேசு நாளிலே நமக்கு சுட்டி காட்டுகின்றார். இது நம்முடைய வாழ்வுடைய வளர்ச்சியிலும் சரி,
மாறாக நம்முடைய ஆன்மீக வாழ்விலும் சரி, இரண்டிலும் நாம் இப்படிப்பட்ட ஒரு மனிதர்களாக நமக்கு முன் சென்று கொண்டிருக்கின்ற மனிதர்களை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும். எப்பொழுதும் நமக்கு பின்னால் வந்து கொண்டிருக்கின்ற மனிதர்களை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டால் நாம் திரும்பி பார்ப்பதிலேயே நம்முடைய நேரங்கள் செலவாகிவிடும். மாறாக முன்னால் செல்கின்ற மனிதர்களை உற்று நோக்குவோம். அவர்களை போன்று வாழ்வதற்கான அருள் வரங்களை இறைவன் நமக்கு அளிக்க வேண்டும் என்று தொடர்ந்து நாம் இந்த பலியிலே ஜெபிப்போம். ஆமீன்.